ரஹ்மான் ரஹீம். அல்லாவின் நல்லடியார்களே, நூருல் இஸ்லாம் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற தலைப்பு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அற்புதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ரஜபு மாதத்துடைய சிறப்பை பற்றி பார்ப்போம். இந்த ரஜபு மாதம் முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 அப்படின்னு சொல்லி 3ஆக பிரித்து சிறப்பான அம்சங்கள் நிறையா இருக்குது, அமல்களும் நிறையா இருக்குது. இந்த ரஜபுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மாதம், 2வது ஷாஃபானுடைய மாதம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாதம், 3வது ரமலானுடைய மாதம், நம்ம மக்களுடைய மாதம். மக்களுக்காக அல்லாஹ் அந்த மாதத்தை ஒதுக்கியிருக்கான். ஏன்னா அவங்க என்ன துவா கேட்டாலும் அப்போ அங்கீகரிக்கிறான். அது அவங்களுடைய மாதம். இப்போ ரஜபு மாதம் இறைவனுடைய மாதம்னு சொல்கிறதுனால இந்த ரஜபு மாதத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் சரி, 5 வக்து தொழுகையாக இருந்தாலும் சரி, சிறப்பான நஃபில் எக்ஸ்ட்ரா நஃபில் தொழுது நீங்கள் கேட்குற வணக்கங்களும், தஹஜத்து நேரத்தில் கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களும், இன்னும் சிறப்பான திக்ரு சலவாத்துகளையும் நீங்கள் ஓதுகிற அத்தனையுமே பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ரஜபு மாதத்தில் முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 இந்த 3ஐயும் பிரித்து நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இதில் சூரா இஹ்லாஸ் அப்படிங்கிற சூறாவை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஓதிவாங்க. சூரா இஹ்லாஸை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் ஓதுங்க. ஓத இந்த மாதம் முழுவதும் நீங்கள் அதை ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க. ஓதி கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே துனியாவில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டிருப்பீங்க, நம்ம இன்ஷா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழணும், நோய் இல்லாமல் வாழணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும், வறுமை இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக வாழணும், அமல்கள் தாரியாக இருக்க நினச்சிருப்பீங்கல்ல, செல்வந்தராக இருக்கணும், அத்தனையுமே இந்த சூறாவில் அடங்கும். சூரா இஹ்லாஸ் அப்படிங்கிறத உங்களால் முடிஞ்ச அளவுக்கும் நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அதே சமயத்தில் தௌஃபா அஸ்தௌபிருல்லாஹுல் அலீம் அதை நீங்கள் நிறையா ஓதிக்கங்க. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தஹஜத்து டயத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய துவா இன்னும் ஹப்லாவுது. அசர் டயத்தில் நீங்கள் கேட்குற துவாவும், ஃபஜ்ரில் கேட்கக்கூடிய துவாவும், இஸ்ஸாவில் கேட்கக்கூடிய எந்த துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10ன்னு சொல்லி பிரித்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய பரக்கத்துக்காக கேளுங்க, நீண்ட ஆயுளுக்காகவும் கேளுங்க, நோய் நொடி இல்லாத முசீபத்து பலா இல்லாமல் இருக்கிறதுக்கும் கேட்டு வச்சுக்கோங்க. அல்லாட்ட அளவுக்கு அதிகமாக நீங்கள் துனியாவுடைய விஷயத்துக்கும் ஆகரத்துடைய விஷயத்துக்கும் சேர்த்து கேட்டு வச்சுக்கோங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலவாத்துகளை அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான நன்மைகள் எழுதப்படுது. நம்ம இவ்வளவு காலங்கள்லாம் தொழுகாத தொழுகை, அது அமல்கள் எவ்வளோ விஷயத்தில் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், எத்தனையோ பேர் மனசுகளை காயப்படுத்தியிருப்போம், எவ்வளோ நோய்வாய்ப்பட்டிருப்போம், எவ்வளோ வறுமையில் இருந்திருப்போம், எத்தனையோ விஷயங்கள் நம்மளை தாக்கியிருக்கோம். அத்தனை விதமான சங்கடங்களையும் இந்த ரஜபு மாதத்தில் நீங்கள் அதுக்காக நீங்கள் துவா கேட்டு அதை இந்த வருடத்தோடு நம்மளுடைய முசீபத்து பலாய்கள் தூராகி வறுமை இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் அல்லாஹ் நம்மளுக்கு தருவதற்கும், நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும், இரண அபிவிருத்திக்கும், சந்தோஷமான ஒற்றுமையோடு எல்லோரும் வாழக்கூடிய பாக்கியத்தையும், செல்வந்தராக வாழக்கூடிய பாக்கியத்துக்காகவும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எல்லாமே கேட்டு வச்சுக்கோங்க. இந்த ரஜபு மாதம் மேன்மைக்குரிய மாதம்னு சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கான். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரஜபு மாதத்தை எந்த டயத்துலையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. திக்ருகளை அளவுக்கு அதிகமாக ஓதி பயனடைஞ்சிக்குவீங்க அப்படிங்கிற நற்செய்தியோட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பயானை நம்ம தொடருவோமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த 40 சீடர்களோட அவங்க ஒரு ஊருக்கு போனாங்க. அந்த ஊருக்கு போன இடத்துல அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே இரவு நேரம் ஆயிடுச்சு. இரவு நேரம் ஆனதுனால அங்கே எல்லோரும் ஒரு இடத்துல தங்குற சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அங்கே கூடாரம் அடித்தாங்க. ஒரு மரத்துக்கு அடியில் கூடாரம் அடித்து தங்குனாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் யாராவது ஒருத்தர் ஊருக்குள்ளே போய் உணவு இருக்கான்னு கேட்டுவாங்க, உணவு தயாரித்து கொடுக்குற இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்களை அனுப்பி விட்டாங்க. ஈசா நபி அவங்களுக்கு கோதுமை ரொட்டி 3 இறங்கும், இருந்தாலும் மற்ற 40 பேருக்கும் சாப்பாடு வேணும் இல்லையா, அதனால் அவங்க அனுப்பி விட்டாங்க. அப்போ அந்த ஒரு நபர் மாத்திரம் ஊருக்குள்ளே போனாங்க. போயிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்தாங்க, எங்கேயும் வசதி இல்லை. ஆனால் ஒரே ஒரு வீட்டில்
ஒரு ஏழ்மையான குடிசை வீடு. அந்த வீட்டு கதவை தட்டினாங்க. தட்டி, அம்மா நீங்கள் இந்த வீட்டில் வந்து இங்கே ஏதாவது சாப்பாடு கொடுக்குற இடம் இருக்குதா, தயாரித்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உணவு கிடைக்குமான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சத்தம் போட்டு பேசாதீங்க, ஏன்னா இந்த ஊர் மன்னர் வந்து எங்களுக்கு கட்டளையிட்டிருக்காரு, இரவு நேரத்தில் வெளியூர்லேருந்து யார் வந்து உணவுன்னு கேட்டு வந்தாலும் கதவை திறக்கக்கூடாது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, அவங்கள நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு இங்கே நிற்காதீங்க, போயிருங்கன்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க. உடனே அந்த நபர் போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட போய் சொன்னாங்க. சொன்ன உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியா சரின்னு சொல்லிட்டு, இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அல்லாட்ட கை இருகரமேந்தி துவா கேட்டாங்க. துவா கேட்டு, யா அல்லாஹ், இத்தனை பேருக்கும் உணவு வேணும், அந்த உணவு கிடைக்கிறதுக்கு நீ தான், உன்னுடைய உதவி தேவைப்படுகின்றது, யா அல்லாஹ் உணவு எங்களுக்கு பரக்கத்தாக்கி தந்தருள்வாயாகன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போனாங்க. போயிட்டு அவங்க எல்லா இடமும் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு வழியில் தான் வந்து நின்றாங்க. அந்த அம்மா கதவை தான் அவங்களும் தட்டுறாங்க. தட்டிட்டு, அம்மா நீங்கள் வந்து இங்கே உணவு கிடைக்குமான்னு கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இப்போ தான் நான் சொல்லி அனுப்புனேன், இந்த ஊரில் இந்த மாதிரி சட்டம் இருக்குது, இந்த அரசர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா, யார் உணவு கேட்டாலும் இரவு பகல் நீங்கள் பார்க்கக்கூடாதுமா, உணவு பசியோடு வந்திருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் இம்மையிலையும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதோடு மறுமையிலையும் நீங்கள் நல்லா இருப்பீங்கம்மா, உங்களுடைய தேவைகளை அத்தனையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வான். பசின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா உணவு இல்லைன்னு சொல்லக்கூடாதுமா, அது அரசர் போட்ட சட்டங்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த சட்டத்தை கையில் எடுத்துக்காதீங்க. நீங்கள் நான் பசின்னு கேட்டு வந்திருக்கிறவங்க உணவு கொடுங்க, இன்ஷா அல்லாஹ் ஏதாவது பிரச்சனைண்டா உங்களுக்கு நான் வந்து அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ரொம்ப யோசித்தாங்க. மறுபடியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறையா விஷயங்களை எடுத்து புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்க உள்ளே வந்துருங்க, வெளியே நிற்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட இருக்கிற உணவை நான் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு உணவை வேகமாக அவங்க தயார் செஞ்சாங்க. செஞ்சு, நீங்கள் கேட்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மனசு இல்லை, ஆனால் அந்த ஊர் சட்டத்தினால நான் இப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பாடை வேகமாக தயார் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தாங்க. அப்போ இருக்கட்டுமா, நான் வந்து பிள்ளைகளை வர வச்சு நான் எடுத்துகிட்டு போக சொல்கிறேன், ஆனால் ஏமா அவங்க முகம் வாடி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயம், ஏன்னா என்னுடைய மகன், எனக்கு ஒரே ஒரு மகன் தான், நானும் ஏழ்மையான நிலையில் உள்ளவ, என்னுடைய மகன் வந்து இந்த ஊர் மன்னர் அரசருடைய மகளை வந்து கல்யாணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிருக்காரு, அந்த பெண்ணையே நினச்சிக்கிட்டு இருக்காரு. நானும் எவ்வளவோ இது அறியாமையில் பேசுகிறப்பா, அவங்க எங்கே நம்ம எங்கே, ஒரு அரசுடைய மகளை ஏழ்மை நிலையில் இருக்கிற நம்ம கல்யாணம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ நான் சொல்லியும் என்னுடைய மகன் கேட்க மாட்டேங்கிறாரு, வேறு யாரையும் திருமணம் செஞ்சுக்க மாட்டுறாரு, எனக்கோ வயசாகிட்டுருக்கு, என் பேச்சை கேட்க மாட்டுறாங்க, அதை நினச்சி தான் நான் மனசு உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏம்மா அதில் என்ன தவறு இருக்குது, ஏழ்மை நிலையில் உள்ளவங்க திருமணம் செய்யக்கூடாதா, ஏழ்மை நிலையில் உள்ளவங்க வசதியானவங்களை திருமணம் செஞ்சுக்கக்கூடாதா, அப்படி ஏதாவது இறைவன் சொல்லியிருக்கானா? இறைவன் அந்த மாதிரி சொல்லலம்மா, யாருக்கு யார் ஜோடி சேரணும் அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான்னு சொன்னால் அது உடனே நடந்தே தீருமா, இறைவனுடைய நாட்டத்தில் அது இருக்குன்னு சொன்னால் அதை யாராலும் மாற்ற முடியாதுமா. இன்ஷா அல்லாஹ் நானும் இறைவன்கிட்ட கை இருகரமேந்தி கேட்குறேன், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்கள் மகனை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவு கொடுத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் என்னுடைய இறைவனுக்கே உரித்தாகுக. அம்மா உங்களுக்கு ஜஸாக் அல்லாஹ் ஹைரன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நல்லபடியாக மன நிறைவோடு அங்கேருந்து போயிட்டாங்க. அந்த உணவை எடுத்துகிட்டு வர சொல்லி எல்லாருமே அந்த 40 சீடர்களும் நிறந்து துவா செஞ்சாங்க. அது பரக்கத்தாகி அந்த உணவை எல்லாரும் பகுந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. பொழுது விடிஞ்சுது. அந்த ஆண்மகன் வந்து அவங்க அம்மா சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அனுப்பி வச்சாங்க. அந்த ஆண்மகன் வந்துட்டாங்க, அந்த வாலிபர் வந்துட்டார். வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வந்துப்பா உன் மேலே நீ நம்பிக்கை வைக்கணும், இறை நம்பிக்கை வைக்கணும், நம்மளால் முடியும், நம்ம அல்லாட்ட கேட்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இறைவன் நம்மளுக்கு செஞ்சு தருவான் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட உருவாயிடுச்சுன்னு சொன்னால் அதை ரப்பு நிறைவேற்றியே தீருவான். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் படி தான் உங்களுடைய வாழ்க்கை. அதனால் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இறைவன் செஞ்சு முடிக்கிறான். அதனால் வந்து நல்லதே நீங்கள்
நீங்கள் நினைங்க. நல்லதை நினைக்கிறதுனால ரப்பு உங்களுக்கு துணையாகத்தான் இருப்பான். கெட்டதை நினைக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் உள்ளத்துலேயும் இப்ளீஸ் குடிகொள்கிறான். அவன் அவங்கள அழைச்சிட்டு போவான். நல்லதை நீங்கள் நினச்சி ஒரு காரியத்தில் இறங்குறீங்கன்னு சொன்னால் உங்களை ரப்பும் மலாய்க்கத்துமார்களும் மலக்குமார்களும் தான் உங்களை வழி நடத்திட்டு போவாங்க. அதனால தான் ஒவ்வொரு மனிதர்களும் நன்மையின் பக்கம் நிலைத்திருக்காங்க, கெட்டவர்கள் தீமையின் பக்கம் நிலைத்திருக்காங்க. இதை நீங்கள் அறிய மாட்டீங்களா? அதனால் உங்கள் மனசை தளர விடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மன்னருடைய இடத்துக்கு போய் அவருடைய இடத்துல நின்று உங்கள் பொண்ணை எனக்கு தர்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்க. கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கன்ட்டாங்க. பாருங்கள், அவர் மன்னர் எப்படியாப்பட்டவர். அவர்கிட்ட போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நபரை அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரஜபு மாதத்துடைய எல்லா நன்மையான விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக செய்வீங்க. நீங்களும் பயனடையணும், நானும் பயனடையணும். உலக மக்கள் அத்தனை பேரும் நம்ம பின்வரும் சந்ததிகளும் இந்த நம்ம பதிவு இருக்கும். நான் இருந்தாலும் நான் மௌத்தாயிட்டாலும் நான் பேசின அத்தனை வார்த்தைகளுமே பதிவில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரா இஹ்லாஸ் என்பது குல்ஹு அல்லாஹு அஹது. அதுதான் அந்த சூறாவை ஒரு நாளைக்கு 200 விடுத்தோம். அந்த ரஜபு மாதம் முழுவதும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மாதம் முழுவதும் ஓதிட்டிங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான் அப்படிங்கிற நற்செய்தியோட இந்த பயானை முடிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொடரும். நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடந்த அற்புதத்தையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் பார்ப்போமா? நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.